அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்கள் அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ சார்பாக எனது பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 3வது ராசியாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான். இந்த ராசியில் மிருகசீர்ஷ நட்சத்திரங்களில் 3-4 பாதங்கள், திருவாதிரை ராகுவனுடைய திருவாதிரை நட்சத்திரம், குருவோட புனர்பூச நட்சத்திரம், இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. பொதுவாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் நீண்ட ஆயுள் இருக்கும். இவங்களுக்கு பொதுவாக நரம்பு, இதயம் அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க ஜென்ரலாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எல்லா வேலையும் உடனே எடுத்து போகலாமா, வாங்க கிளம்புங்க உடனே போகலாம் அப்படிம்பாங்க. எங்கேயாச்சும் போகலான்னா வாங்க உடனே போகலாம், போய் அதை செஞ்சிடலாம் அப்படின்னு உடனே அந்த சுறுசுறுப்பு உங்கள்கிட்ட இருக்கும். எதையும் தள்ளி போடாமல் சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்க கடினமான வேலையை கூட பொறுப்பாக செஞ்சு அதை சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான திறமையெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். எதையும் எழுதி சீக்கிரமாக கிரகிச்சுவாங்க. ஒருத்தர் சொல்லும் கற்பூர புத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒருத்தர் சொல்கிற போதே அதை பற்றின விஷயங்களை புரிஞ்சக்கூடிய ஆற்றல் உள்ளவங்களாக இருப்பாங்க. பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்க நிறையா பேர் ஜோதிடம், அஸ்ட்ரானமி இந்த மாதிரியான விஷயங்களில் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. பொதுவாக இந்த ராசியில் உள்ளவங்க கடவுள் நம்பிக்கையை காட்டிலும் நமக்கு உழைப்பு ப்ராக்டிக்கலாக இருக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தீவிரமாக ஆலோசனை பண்ணி அதுக்கு அப்புறம்தான் செய்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி எந்த விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னால் 1-2 முறை ஆலோசனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பின்வாங்க மாட்டாங்க. அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் அவங்க ஓய்வாங்க. இவங்க எல்லாரோட இவங்கள்ட்ட நட்பு வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்க யார்கிட்டையும் நீண்ட நாள் நட்பு அப்படின்றது வச்சுக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா கரெக்டாக நேர் வழியில் தான் அவங்க புத்தி போகும். யாரானும் தப்பு பண்ணாங்கன்னா அதை நேரடியாக சுட்டி காட்ட தயங்கவே மாட்டாங்க. அது மாதிரி எவ்வளோ சீக்கிரம் அவங்க நட்பாகிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் வெட்டி விடுறதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க. இதெல்லாம் பொதுவாக மிதுன ராசி அன்பர்களுடைய குணாம்சமாக இருக்குது. இந்த ஆவணி மாதம் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவணி மாதம் ஆரம்பத்தில் இவங்க ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கக்கூடிய புதன் ஆவணி 15ஆம் தேதி 3வது வீட்டுக்கு போகிறாரு. இவங்க ராசியோடைய அதிபதி. இந்த இவங்க ராசிக்கு 3வது வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கார். சூரியன் இந்த மாதம் ஃபுல்லாக இவங்களுக்கு 3வது வீட்டில் ஆட்சியாக இருக்க போகிறது. 4வது வீட்டில் கேது பகவான், 4ல் கேது பகவான் இருக்கார். 7வது வீட்டில் இந்த மாதம் ஆரம்பத்தில் சந்திரன் இருக்குது. ஆனால் அது இந்த மாதம் ஃபுல்லாக சுற்றி வந்துடும், ஒரு தூரம் வந்துடும். இந்த ராசிக்கு 9வது வீட்டில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் 10வது வீட்டில் ராகு இருக்கார். 12வது வீட்டில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கள யோகம் அப்படின்ற ஒன்று நடக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3வது வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால, சுக்கிரன் ஆக்சுவலாக இந்த மாதம் 10ஆம் தேதியே 4வது வீட்டுக்கு போயிடுறார். பொதுவாக இந்த மாதத்தில் 3வது வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து செய்யக்கூடிய தைரியம் வரும். தைரிய வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சகோதரர் வழியில் இவங்களுடைய சகோதரர்களுக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இவங்களுடைய ராசியாதிபதி புதன் 2வது வீட்டில் இருந்தார். இது வரைக்கும் ஃபினான்ஷியலாக இவங்களுக்கு நிறையா ஹிண்ட்ரன்ஸ் இருந்திருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தீர போகிறது. ஏன்னா புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் அப்படின்னு ஏற்படுத்துறதுனால அதெல்லாம் கொஞ்சம் தீர போகிறது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய சுக்கிரனும் 4வது வீட்டுக்கு போய்ட்டுறது. அதனால் இவங்களுடைய தாயாரினுடைய உடல்நிலையில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும். இவங்களுடைய தாயார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தொடர் மருத்துவ செலவினங்கள் தானே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாக இந்த மிதுன ராசியில் உள்ள பல பேர் வெளிநாட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 9வது வீட்டில் சனி பகவான் இருக்கார். அதனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த வருஷம் வரலாமா, ஊர் பக்கம் வரலாமா, ஒரு மாதம் போயிட்டு வரலாமா அப்படின்னு பல பேர் இந்த மாதம் ஊர் பக்கம் வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க. இல்லை ஊர் பக்கம் வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வரவும் செய்வாங்க. இந்த தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால அதுவும் இந்த மாதம் சூரியன் இவங்க ராசிக்கு 3வது வீட்டில் போயிடுறதுனால பல பேர் இடமாற்றம், தொழிலில் ஒரு மாற்றம், இல்லை ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவாங்க. இல்லை வேறு கம்பெனி மாறி அது இன்னும் கொஞ்சம் அதிக சம்பளம், இல்லை அதிகமான வேறு போஸ்டிங்கு, வேறு அதிகமான போஸ்டிங் இந்த மாதிரி விஷயங்களில்
இவங்களுக்கு வந்து வேறு கம்பெனிக்கு போகிறதுக்கு, இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தடையாக இருக்கும். ஒரு சில காரியங்கள் வந்து நடத்த முடியாமல் இருக்கும். மேலதிகாரியோட ஒத்துழைப்பு கிடைக்காம இருக்கும் அரசாங்கத்தில் உள்ளவங்களுக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு வந்து வீடு அமையறதுக்கு, இந்த ராசியில் பிறந்தவங்க பல பேர் வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து மனைவிக்கு வந்து இந்த மாதம் வந்து ஒரு சில உடல்நிலை கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்களை பொறுத்தளவில் அவங்க வந்து கொஞ்சம் படிப்புலேருந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறதுக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இவங்க பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்க படிப்பில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டிய கட்டாயமாக இருக்குது. இந்த மாதம் வந்து படிப்பில் நீங்கள் எதுவுமே கவனமே இருக்காது. இந்த மாதம் ஃபுல்லாக வந்து படிப்பில் கவனமே இருக்காது. ஏதான இடைஞ்சல் வரும். நண்பர்களுடைய அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்ற இடைஞ்சல் வரும். ஒரு சில பேருக்கு மன சங்கடங்கள் ஏற்படும். அம்மா வந்து அடிக்கடி அம்மாட்ட திட்டு வாங்க வேண்டிடும். இது மாதிரிலாம் வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் திருமணம் அந்த மாதிரியான விஷயங்களில் உள்ளவங்க பல பேருக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசியில் உள்ளவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால கவலைப்பட வேணாம். வரக்கூடிய மாதங்கள் நல்லா இருக்குது. அந்த மாதங்களில் வந்து திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாக வந்து இந்த மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களாக இருக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு நல்லதாக இருக்கும். வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு இல்லாட்டினா கம்பெனி மாறுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரியல் எஸ்டேட்டு இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சில தடைகள் வரும், ஒரு சில பிரச்சனைகள் வரும், வீடு சம்பந்தமான இதெல்லாம் வரும். பட் கவலைப்பட வேணாம், கொஞ்சம் நிதானமாக இருங்க. வரக்கூடிய மாதங்களில் அதெல்லாம் தீர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதம் மட்டும்தான் அந்த குழப்பங்கள் இருக்கும். இதெல்லாம் ஜென்ரலாக மிதுன ராசிக்குள்ள பலன்கள். இந்த மிதுன ராசி அன்பர்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகள் படி இதில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா வந்து மிதுன ராசியில் குழந்தைங்களும் இருக்கலாம், 20 வயசுலேயும் இருக்கலாம், 30 வயசுலேயும் இருக்கலாம், 40, 50 வயசுல கூட இருக்கலாம். பட் வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தான் அது நல்லா தெரியும். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இதில் கீழே நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், இடம் இதெல்லாம் எனக்கு தெரிவித்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம நேரடியாக வந்து ஃபோன்லேயே பேசி உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது இந்த மாதம், இல்லை உங்களுக்கு ஏதாவது கேட்க வேண்டிய கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளுக்கான பதில்னால் எங்கள்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.